பொள்ளாச்சி அருகே ஆனைமலை அடுத்த கோட்டூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட 10வது வார்டில் புதிதாக அம்ருத் 2.0 குடிநீர் திட்டத்திற்காக நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணிக்கு கான்கிரீட் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் தரமற்ற முறையில் நடைபெற்று வருவதாக திமுக நிர்வாகி செந்தில்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். அந்த வீடியோ காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன. டென்னம் போட்டிருக்காங்க. டூலம் தான் போனோம். நான் வந்து சென்ட்ரிங் வேலைக்கு போகிறேன், எனக்கு நல்லா தெரியும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப தரமட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் பாருங்கள், ஏதோ சைடு வைக்கல ஒன்றும் வைக்கல, சும்மா மேல் பூச்சிக்காக ஒவ்வொரு சட்டியும் கலவை காங்கிரீட்டு கொட்டிட்டு போயிருக்காங்க. இது வந்து மக்களுக்கு வந்து நல்லா தெரிவிக்கணும். வார்டு கவுன்சிலும் சரிங்க, கோட்டூர் பேராட்சி தலைவர் ராமகிருஷ்ணன் அவரும் சரிங்க, ரொம்ப வந்து கமிஷன் வாங்கிட்டு ரொம்ப தரமட்டு இது பண்ணுறாங்க. இதை வந்து தட்டி கேட்கணும். தளபதிக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். இதான் போட்டிருக்காங்க, இப்படியும் பேத்தா வருது. இதான் காங்கிரீட்டு பாருங்கள், இதான் காங்கிரீட்டு பாருங்கள். இது எப்படி டேங்க் நிற்கும், நல்லா அப்படியே வருது. இதான் காங்கிரீட்டு பாருங்கள், இதான் இதனடு இதான் பாருங்கள், இதான் காங்கிரீட் பாருங்கள். இது தொடர்பாக கோட்டூர் பேரூராட்சி தலைவர் ராமகிருஷ்ணனை செல்போனில் தொடர்பு கொண்டு கேட்டபோது அந்த வீடியோ நேற்று எடுக்கப்பட்ட வீடியோ என்று தெரிவித்தார். மேலும் சட்டர் நிற்க வைப்பதற்காக அமைக்கப்பட்ட கலவை அது என்றும் கான்கிரீட் அல்ல என்றும் விளக்கமளித்தார். இது தொடர்பாக உதவி பொறியாளர் விசாரணை நடத்தி வருகிறார் என்றும், இது குறித்து புகார் தரவில்லை என்றும், தாங்கள் தரப்பு யாரிடமும் கமிஷன் கேட்பதில்லை என்றும் தெரிவித்த அவர் இது பொய்யான வீடியோ என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த வேலையில் ஈடுபடும் நிறுவனம் ஈரோட்டைச் சேர்ந்த நிறுவனம் என்றும், அந்த நிறுவனம் செய்யும் பணிகளில் எந்த குறைபாடும் இதுவரை வந்ததில்லை என்றும் தெரிவித்த அவர் இதை செந்தில்குமார் வேண்டுமென்றே செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.